வெல்கம் பேக். நாம் இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் ரெண்டாவது யூனிட்டில் ரெண்டாவது சாப்டரில் இருக்கிற ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். வாங்க நேராக ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். இங்கே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா, ட்ரா தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ பாயிண்ட் பி. பாயிண்ட் வந்து பி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பி டேஷ் பியை மார்க் பண்ணோம், விச் இஸ் 40 above HP and 15 in front of VP. 40 above HP and 15 in front of VP. இதை முதல்ல ஒரு கேட் டயக்ராமில் 3 டைமென்ஷனாக காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா 40 above. இப்போ இனிஷியலாக புள்ளி இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க, புள்ளி வச்சுக்க. அப்போ இன் ஹெச்பி இன் விபின்னு பேர். இப்போ மறுபடியும் ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுவோம். ப்ராப்ளத்தை ரீட் பண்ணும்போது பாயிண்ட் பி விச் இஸ் 40 above HP. 40 above HPன்னா 40 above HP தோராயமாக நான் இது இந்த டிஸ்டன்ஸ் அபவ் ஹெச்பி வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 40ன்னு வச்சுக்கோங்க. தென் ப்ராப்ளத்துக்கு போங்க. 15 in front of VP. 15 in front of VP. ஸோ இந்த ஹைட்டு 14 காணும்போது இது ப்ரொபோர்ஷனாக 15 இருக்குது அப்படின்னு நம்பலாம். ஸோ இதுதான், இது ரியல் ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது. இப்போ இதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும்? ஃப்ரண்ட் வியூவில் இங்கே தெரியும், டாப் வியூவில் இங்கே தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் பாருங்கள், அந்த 40 mm ஹைட்டை நீங்கள் பார்க்கலாம். இது ஃப்ரண்ட் வியூவில் 40 mm ஹைட்டை பார்க்கலாம். டாப் வியூவில் 15 mm டிஸ்டன்ஸை பார்க்கலாம். 15 mm டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இவ்வளோ தாங்க. இதை தான் நம்ம வந்து டைரெக்டாக, இது வந்து 3 டைமென்ஷனாக இருக்குது. நம்ம 2 டைமென்ஷனாக என்ன பண்ண போகிறோம்? ஏற்கனவே நான் XY லைன் சொன்னேன், XY லைனை வரைஞ்சி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஆன்சர். ஃபஸ்ட்டு XY லைனை வரைஞ்சிருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட் வேல்யூ 40 above HP இருக்கு இல்லையா, அந்த 40 above HPயை வந்து எடுத்துக்கலாம். 40 above HP எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கேருந்து ஒரு கோடை வரைஞ்சி பாயிண்ட் வந்து பின்னு சொல்லியாச்சு. அவள் பி டேஷு எங்கேயோ மார்க் பண்ணோம். அது வந்து 40 mm ஃப்ரம் XYயாக இருக்கணும். 40 mm ஃப்ரம் XYயாக இருக்கணும். ஸோ இங்கேருந்து XYலேருந்து 40 mm மெஷர் பண்ணி இங்கே மார்க் பண்ணி பி டேஷ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 40 mm யூஸ் பண்ணியாச்சு. அடுத்த வேல்யூ என்னது? 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் VP. 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் VP அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ அதை மார்க் பண்ணலாம். வாங்க அதுக்கு மார்க் பண்ணுறது என்னென்னா, இப்போது இந்த ப்ரொஜெக்டாரை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரொஜெக்டாரில் தான் டாப் வியூ பாயிண்ட் ஸ்மால் பி வந்து இருக்கணும். அதுதான் கண்டிஷன். ஸோ இந்த ப்ரொஜெக்டார் முதல்ல வரைஞ்சிட்டு அந்த இதில் XYலேருந்து 15 mm மார்க் பண்ணுங்கள். ஏன்னா 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் VP அப்படின்னு கொடுத்துருக்கு. அதனால் XYலேருந்து 15 mm மார்க் பண்ணி இங்கே முதல்ல டைமென்ஷன்ஸ் கொடுத்து நான் இப்போ மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. பி டேஷ் ஸ்மால் பி டேஷ் வந்து ஃப்ரண்ட் வியூ, ஸ்மால் பி வந்து டாப் வியூ. இந்த பி டேஷ் அண்ட் பியூ ஒரே சிங்கிள் ப்ரொஜெக்டர் தான் லை ஆகணும். கொஞ்சம் இந்த பக்கமோ இல்லை கொஞ்சம் அந்த பக்கமோ இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். நன்றி.